வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, இன்னைக்கு நாம ஒரு தொடர் சிந்தனை, பிரபஞ்ச சக்தி ஈர்ப்பு ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, கண்ணாடி பயிற்சி, அதனுடைய சிறப்புகள், அதனுடைய பயன்கள், நுட்பங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து புரிந்து கொள்ள இருக்கிறோம். அதாவது இந்த பிரபஞ்சம் முழுக்க எதனால் ஆயிருக்குது அப்படின்னு நாம ஆய்வு செய்து பார்த்தா எல்லாமே காந்தத்தினுடைய திணிவுதான். அதாவது இறைநிலை இறை துகளாக மாற்றம் பெற்று அந்த இறை துகளும் இறைநிலையும் இணையக்கூடிய ஒரு சூழலிலே அங்கு உருவாவது காந்த ஆற்றல். அப்போ அந்த இறைநிலை எல்லையற்ற பேராற்றல் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத நுண்ணிய துகள்களாக மாறுது. இதை காந்த துகள்கள் என்று சொல்றோம். இறை துகள்கள் என்று சொல்றோம், காந்த துகள்கள் என்று சொல்றோம். இந்த காந்த துகள்கள் ஒன்று கூடி விண்ணாகுது, விண் கூடி காற்று நெருப்பு நீர் நிலமாகுது, பஞ்சபூதங்கள் கூடி ஓரறிவிலிருந்து ஆறறிவு வரைக்கும் அனைத்து உயிர்களாக. இந்த பஞ்சபூத சேர்க்கை தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற கோடான கோடி நட்சத்திரங்களாக கோள்களாக மலர்ச்சி பெற்றிருக்கு. அப்போ இறைநிலை அது சிவம், அதனுடைய பின்ன நிலை துகள் அது சக்தி. அப்ப அந்த சிவமும் சக்தியும் இணையும் போது அங்கு விண்முதல் பஞ்சபூதங்கள் தோன்றி அது அண்ட சராசரங்களாகி பஞ்சபூத சேர்க்கையிலே ஓரறிவிலிருந்து ஆறறிவு வரைக்கும் வந்திருக்கு. இதைத்தான் இந்து தர்மத்துல சிவன் என்று ஒரு வடிவத்தை அவங்க கொடுத்தாங்க. அது உருவமற்றது என்பது அப்படிங்கிறதுனால அந்த லிங்க வடிவம்ங்கிறதுக்கான உருவம் கிடையாது. அதற்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சது நம்ம ஆளுக்கு பார்த்த வேலை. அது உருவமற்ற அருவ நிலை, கருமை நிறம் கொண்டது அப்படிங்கிறதுனால சிவன் அப்படிங்கிற தன்மையில் அதை கொண்டு வந்தாங்க. அதை அடுத்து சக்தி, அந்த சிவத்திலிருந்து இந்த எல்லையற்ற பேராற்றலான பரம்பொருளிலிருந்து உருவானது சக்தி. அப்ப அந்த சிவம் சக்தி இரண்டும் இணையும் போது விநாயகர் அப்படின்னு ஒரு கடவுளை உருவாக்கி புரிதலுக்காக சொன்னாங்க. சிவம் சக்தி, அதை அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு ஒரு தத்துவம். சிவன் பாதி சக்தி பாதி, இந்த இரண்டும் இணைந்த போது அங்கு பஞ்சபூதங்கள் உற்பத்தியானது. விண்ணு காற்று நெருப்பு நீர் நிலம். அந்த பஞ்சபூதங்களுடைய ஒரு குறிப்பாக ஐந்து கரம் என்று நான்கு கால் ஒரு துதிக்கை இருக்கிற ஐந்து கரத்து இருக்கிற விநாயகரை உதாரணமா காட்டினாங்க. அதற்கு அடுத்த குழந்தையாக முருகர் அப்படின்னு வரும்போது பஞ்சபூதங்களுக்கு அடுத்ததாக பஞ்சபூதம் சரியாக இணையும் போது அங்கு ஓரறிவு தாவரம், இரண்டறிவு புழு பூச்சி ஊர்வன விலங்குகள் பறவைகள், அப்புறம் மனிதன் என்று இந்த ஓரறிவு முதல் ஆறறிவு வரை, அந்த ஓரறிவிலிருந்து ஆறறிவு வரை இயக்கம் பெறுவதில் எது உணர்வாக வெளிப்பட்டதுன்னா இந்த காந்தம் தான் உணர்வாக வெளிப்பட்டது.
அதுதான் தோளிலே அழுத்தமாக, நாவிலே சுவையாக, மூக்கிலே வாசனையாக, கண்களிலே பார்வையாக, காதிலே கேட்கக்கூடிய ஓசையாக. ஆறாவது அறிவிலே மனமாக, சிந்திக்கக்கூடிய அறிவாக அந்த காந்தம் தான் 6 விதமாக மலர்ச்சி பெற்று இயங்கிக் கொண்டிருக்குது. அப்ப அந்த காந்த ஆற்றல் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்னா உயிர்ல இருந்து உற்பத்தி ஆகுது. அப்ப உயிரினுடைய படர்க்கை நிலைதான் மனம். அப்ப இந்த மனம் 6வது அறிவாக வரும்போது தன்னை உணரக்கூடிய ஆற்றலை பெறுகிறது. அப்ப அந்த 6வது அறிவாக இருக்கிற மனித மனம் அது ஜீவகாந்த ஆற்றல் தான். அது தன்னையே உணரும்போது இறைத்தன்மை முழுமை அடைகிறது. அதுக்கப்புறம் முருகருக்கு அடுத்தது இன்னொரு குழந்தை இல்லை சிவன் வரலாற்றுல. ஏன்னா அங்க ஞானம் முழுமை பெற்று விட்டது. அதனாலதான் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கான்செப்ட. காந்த நிலை வந்த போதுதான், அதாவது நீங்க அங்க மனிதர்களாக உடலாக அதை பார்க்கக்கூடாது. சிவன் என்றது ஒரு தன்மை, எல்லையற்ற தூய பரவடி. சக்தி என்பது மிகச்சிறிய கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத துகள்கள். அதான் சக்தி. இந்த இரண்டு இணையும் போது விண்முதல் பஞ்சபூதங்கள் தோன்றுகிறது. அப்ப அந்த பஞ்சபூதத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற அண்ட சராசரங்கள், கோள்கள், இந்த பிரபஞ்சம் எல்லாமே. அதற்கு அடுத்த நிலையில அது உயிராக வரும்போது அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், இன்னும் 6வது அறிவாக வரும்போது மனமாகவும் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப மனித மனதை கொண்டு நாம எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறோம், உணர்ந்து கொள்கிறோம். குறிப்பாக இறைவனையே உணரக்கூடிய தன்மை நமக்கு இருக்குது. அப்படின்னு தான் அந்த காந்தத்திற்கு அவ்வளவு ஆற்றல். அதை காந்த கடவுள் என்று சொன்னார்கள். பிரணவ மந்திரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. பிரணவம் என்றால் காந்தம் என்று பொருள். பிரணவம், பிரணவ சரீரம், காந்தம். காந்தம் தான் கந்தனாகி இருக்குது. அது உருவத்தை கழித்து தத்துவத்தை உணர்ந்து கொள்ளணும். அப்ப இந்த காந்தம் தான் அனைத்துமாக இருக்குது அப்படிங்கிறது தான் பிரணவ மந்திரத்தினுடைய சாரம். எல்லாம் வல்ல இறைவனே அனைத்துமாக மாற்றம் பெற்று இறுதியாக மனிதனிடம் மனமாகவும் மாற்றம் பெற்றிருக்கிறான். அந்த மனதினுடைய தன்மை, தன்னை உணரக்கூடிய அந்த இறைவனை உணரக்கூடிய ஆற்றல் அந்த மனதிற்கு இருக்கிறது அப்படிங்கிற தத்துவம் அங்க முழுமையாகுது. அதைத்தான் சுவாமி மலையில இந்த காந்தம் சிவனுக்கு சொன்னதாக, இறைநிலைக்கு சொன்னதான ஒரு தத்துவத்தை விளக்கி சொல்றாங்க. அப்ப காந்தம் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படைங்கிறத நம்ம ஆழமா புரியணும். அதுக்காகத்தான் நான் இந்த இவ்வளவு விஷயத்த சொல்றேன். இது ஏதோ ஜீவகாந்த பெருக்க பயிற்சி சும்மா எனர்ஜி வருதுன்னு நீங்க நினைக்க கூடாது. இந்த காந்தத்துக்குள்ளதான் அத்தனை விஷயமும் இருக்குது. சரிங்களா? இந்த ஒட்டு மொத்த பிரபஞ்ச இயற்கை சரித்திரம் அத்தனையுமே இந்த வான்காந்தத்தில் இருக்குது. இப்போ நீங்க பாக்குறது கேட்கறதெல்லாம் எப்படி உங்களுக்குள்ள ரெக்கார்ட் ஆகுதோ, அப்படி நாம பாக்குறது கேட்கறது எல்லாமே இந்த வான்காந்தத்துல ரெக்கார்ட் ஆகுது. நாம பாக்குறது கேட்கறது மட்டுமல்ல, இந்த உலகத்துல இது நாள் வரைக்கும் பிறந்திருக்கிற அத்தனை பேர் பார்த்தது கேட்டது எல்லாமே இந்த வான்காந்தத்துல ரெக்கார்ட் ஆகி இருக்குது. சரிங்களா? எத்தனை கோடி பேர் பிறந்து இருப்பாங்க, இறந்திருப்பாங்க. அவ்வளோ பேருடைய பதிவு இந்த வான்காந்தத்தில் இருக்குது. இந்த வான்காந்தம்ங்கிறது இந்த பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்கிற ஒரு காந்தம். எப்படி நம்ம உடம்புக்குள்ள முழுசா நிரம்பி இருக்கிறது ஜீவகாந்தம்னு சொல்றோமோ, அப்படி இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒரு காந்தம் நிரம்பி இருக்குது. அதைத்தான் வான்காந்தம் என்று சொல்கிறோம். அப்ப நம்ம உடலுக்குள்ள இருக்கிற காந்தமும் அந்த வான்காந்தமும் எப்பவுமே ஒன்றை ஒன்றி ஒட்டி தொடர்புல தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் நம்ம மனதினுடைய தன்மையை பொறுத்து அந்த காந்தத்தில் இருக்கிற தன்மை நமக்கு வந்து சேர்க்கிறது. நம்ம ஃப்ரீக்வன்சி லோவா இருந்தா அது லோ ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறதெல்லாம் நம்ம கிட்ட சப்ளை பண்ணுது. நம்ம ஃப்ரீக்வன்சி ஹையா இருந்தா ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறதெல்லாம் நமக்கு சப்ளை பண்ணுது இந்த வான்காந்தம். அவ்வளவுதான். அப்போ
இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சியை ஒருத்தர் ஆழமாக செய்து வந்தார் அப்படின்னா இந்த வான்காந்தமே அவருடைய ஜீவகாந்தமாக கன்வெர்ட் ஆயிரும். இதனுடைய கடைசி நிலை என்ன ஆகும்னா நம்ம மொத்த உடலே வான்காந்தமா மாறிடும். இந்த பிரபஞ்சமே நம்முடைய உடலாக, இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற வான்காந்தமே நம்முடைய காந்தமாக நாம உணரப்பெறுவோம். இதுதான் விஸ்வரூப தரிசனம் என்று சொல்லுவாங்க. ஒட்டுமொத்த பிரபஞ்சம் அகக்காட்சியாகும். அந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிறது நாம தான், நம்முடைய ஆற்றல் தான் பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு அங்க தட்டும். அதற்கு இந்த காந்த நம்ம கிட்ட மிக அதிக அளவுல திணிவா இருக்கணும். இரண்டாவது தூய்மையா இருக்கணும். இந்த ரெண்டுமே நமக்கான குவாலிஃபிகேஷன். இந்த நிலை அடையிறதுக்கு இந்த பிரபஞ்ச பேரியக்க காலத்துல போனீங்கன்னா நம்ம கர்ம வினைகள் எல்லாம் கழிந்து மகான்கள் சித்தர்களுடைய தொடர்பு பெற்று நாம இறை உணர்வுக்கு முழு தகுதியாகக்கூடிய இடம் பிரபஞ்ச களம், சக்தி களம். அங்க அத்தனை ஆற்றல்கள் குவிஞ்சு கொட்டி கிடக்கு. அப்ப அதனோடு இணையறதுக்கான ஒரு முயற்சியில நமக்கு ஆற்றல் திணிவாக இருக்கணும். நம்ம கிட்ட ஜீவகாந்த சக்தி திணிவா இருக்கணும். இன்னொன்னு நம்மளோட ஜீவகாந்த சக்தி தூய்மையாகவும் இருக்கணும். இப்ப நம்ம ஜீவகாந்தம் எப்படி இருக்குதுன்னா கலங்கப்பட்ட ஜீவகாந்தமாக இருக்குது. எதனால? நாம பல ஜென்மங்களா செய்த கர்ம வினைகளினுடைய அடிப்படையில நம்முடைய காந்த ஆற்றல் ரொம்ப திணிவு பெற்ற பதிவுகளோடு அது இருக்குது. அதனாலதான் நம்ம நிறைய பயிற்சிகள் செய்தாலும் என்ன யோக முறைகளுக்கு வந்தாலும் அதுல நிறைய தடங்கல்கள் அந்த வினைகள் ஏற்படுத்தி கொண்டே இருக்குது. இப்ப அந்த காந்தத்தை தூய்மைப்படுத்தணும். அது நம்மளோட மிக முக்கியமான ஒரு குறிக்கோள். காந்த ஆற்றல் அதுலதான் பதிவுகள் எல்லாம் அடங்கி இருக்குது. சரிங்களா? எல்லா இடத்துலயும் பதிவுகள் இருக்குது. நம்ம உடல்ல உடல் செல்கள்ல பதிவுகள் இருக்குது, உயிர் துகள்கள்ல பதிவுகள் இருக்குது, மூளையில பதிவுகள் இருக்குது, கருமையத்துல பதிவு இருக்குது, காந்த களத்துல பதிவு இருக்குது, வான்காந்தத்திலும் இருக்குது, ஜீவகாந்தத்திலும் இருக்குது. சரிங்களா? வித்து சக்தியில பதிவுகள் இருக்குது. அப்போ இந்த காந்தத்தில் இருக்கிற பதிவுகள் தூய்மையாக மாற்றுவதற்கு நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இப்போ இந்த தீப பயிற்சி கண்ணாடி பயிற்சி செய்யும்போது நம்ம உடல்ல இருந்து வாலண்டியரா காந்த ஆற்றலை நம்ம வெளியேற்றுகிறோம். அது அதிகாலை வேலை புனிதமான நேரமா இருக்கிறதுனால அந்த நேரத்தில் இந்த மகான்களுடைய ஆத்ம சக்தி, இன்னும் இறை சக்தி, தூய வான்காந்த சக்தி இந்த பூமியில அபரிவிதமா நிரம்பி இருக்கிற காலம். அந்த நேரத்தில் நாம் இந்த பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது அந்த சக்தி உங்களுக்குள்ள நிரம்பிடும். அப்புறம் நாமளும் ஒரு தியானம் பண்ணி மனதை அமைதிப்படுத்தி அந்த நிலையில் இருக்கிறதுனால அதற்கான ஆற்றல்கள் எல்லாமே அது நம்ம கூட இணைந்து கொள்ளும். இன்னும் குறிப்பாக பல மகான்கள் சித்தர்கள் ஞானிகளுடைய ஆற்றலும் நம்ம கூட இணைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்முடைய காந்தம் ஜீவகாந்தம் தூய்மை அடையிறக்க ஆரம்பிச்சிடும். ஜீவகாந்தம் தூய்மையாச்சு அப்படின்னாலே வினை தூய்மை மன தூய்மை நிகழ்றதுக்கு ஆரம்பிச்சிடும். நம்முடைய வினைகள் கழிக்கப்படும். அதனால பரம்பரையாக கூட சில நோய்கள் இருக்கும்போது இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சியை ஒருவர் சரியா முறையா செய்து வருவாரேயானால் அந்த பரம்பரை வியாதிகளை கூட அவரால் என்ன பண்ண முடியும்? எதிர்த்து வெற்றி பெற முடியும். ஆமா, நிச்சயமா முடியும். உங்களுக்கு பரம்பரை ஹெரிடிட்டரியா எனக்கு எங்க அம்மாவுக்கு இது இருக்குது, எங்க அப்பாவுக்கு இது இருக்குது, சுகர் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, அல்லது லங்ஸில் எங்களுக்கு பல தலைமுறையா தொந்தரவுகள் இருக்குது, அதில் தான் என்னோட முன்னோர்களெல்லாம் இறந்துருக்கிறாங்க அப்படின்னாலும் கூட நீங்கள் இந்த பயிற்சியை சரியாக முறையாக மற்ற பயிற்சிகளையும் சேர்த்து இதையும் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த காந்த தூய வான்காந்த நமக்குள்ள நிரம்ப நிரம்ப
அந்த தேவையற்ற காந்தம் வெளியேறி தூய வான்காந்தத்தினுடைய திணிவு பெற்ற களமாக நாம் மாற மாற நம்ம கர்ம வினைகள் எல்லாம் கழிக்கப்படும். அந்த நோய்கள் எல்லாம் குணப்படுத்தப்படும், வராமல் காக்கப்படும். இந்த அளவுக்கு அதுக்கு நிறைய ஆற்றல் இருக்குது. அதே போல மன வலிமை உங்களுக்கு வந்து அதிகப்படுத்தி கொடுக்கிற ஒரு பயிற்சி இது. ஏன்னா காந்தம் எங்க திணிவாகுதோ அங்க மனதினுடைய ஆற்றல் திணிவாயிரும். மனோசக்தி, மனம் ஒரு அமைதியா, மனம் ஒரு மகிழ்ச்சியா, மனதிற்கு ஒரு இனிமை, இணக்கம். நான் அன்றே சொன்னது போல முகவசியம், ஜெகவசியம் இது எல்லாமே உங்களுக்கு சித்தியாகும். இதுல எனக்கு வந்து நான் ஒரு ஒரு புத்தகம், இது கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் இருக்கும். ஒரு புத்தகம் ரொம்ப நாளா அந்த புத்தகத்தை தேடுறேன். திருமூலருடைய திருமந்திரம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அது நிறைய பதிப்புகள் இருக்கு. ஆனா நான் ஒரு குறிப்பிட்ட பதிப்பு தேடுறேன். ஒரு ஆசிரியர் சொன்னார் அப்படின்னு. பல கடைகள், பல இடங்கள்ல கேட்டு பார்த்தாச்சு. அந்த பதிப்பு மட்டும் கிடைக்கல. ஒரு ஒரு ஆண்டுகளே இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அது ரொம்ப அதிகமா நான் சிரமப்பட்டு தேடின ஒரு புத்தகம் அது. அது ஒரு நாள் ஒரு ஆசிரியரோட வீட்டுக்கு ஒரு மன்றத்துக்கு பயிற்சிக்கு போயிட்டு அவர் ஐயா வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அவங்க கூட எனக்கு ரொம்ப நாள் தொடர்பு இருக்குது. ஆனால் ஆஹ், அவங்க வீட்டுக்கெல்லாம் போனதில்லை, அந்த அளவுக்கு இது பண்ணதில்லை. அந்த அன்னைக்கு உரை முடிச்ச உடனேயும் அவர் ரொம்ப நல்லா பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. போயிட்டு அங்க ஒரு புத்தகம் எடுத்து எனக்கு gift பண்றாங்க. அது அவர் வாங்கி பயன்படுத்தின புத்தகம் தான். அந்த புக் எடுத்து எனக்கு gift பண்ணாங்க. இந்தா தம்பி இது நீங்க வச்சுக்கங்க. இது உங்களுக்கு நீங்க நல்லா படிங்க. நீங்க நல்லா பேசுறீங்க. இன்னும் நல்லா நிறையா மக்களுக்கு கொடுக்கணும். நல்லா நிறைய நூல் படிங்க அப்படின்னு சொல்லி அவர் நல்ல புத்தகம் வாசிக்கிறவர். திருப்பூர்ல தான் இருக்காங்க. பேராசிரியர் அமிர்தலிங்கம் ஐயான்னு சொல்லிட்டு. அவர் இப்ப இல்ல, காலமாயிட்டாங்க. அமிர்தலிங்கம் ஐயான்னு சொல்லி. அந்த புக்கை கையில வாங்கினோடனே எனக்கு ஒரு ஷாக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஓராண்டு காலமா தேடிட்டு இருக்கிற ஒரு நூல் எங்க சொல்லியும் கிடைக்கல. அப்படி இருக்கிற நூலை என் கையில எடுத்து கொடுத்தாரு பாருங்க. அது வந்து மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வாக அது மாறி போச்சு. சரிங்களா? அப்போ அந்த ஜெகவசியம் அப்படின்னா என்னங்கிறத அன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேன். அது வரைக்கும் பேசுறோம் சொல்றோமே தவிர அந்த அன்னைக்கு எனக்கு ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள். இப்போ என்னோட வீட்டில் வாட்ச் சரியில்லாமல் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பக்கம் ஸ்பீச்சுக்கு போவேன். gift ஏதாவது கொடுப்பாங்க. என்ன வேணா கொடுக்கலாம்ல, வாட்ச் தான் கொடுப்பாங்க. இப்படி நமக்கு தேவையானதெல்லாம் என்னவாக இருக்கிறது, உண்மையான தேவையாக இருக்கிறது, அது ஏதோ ஒரு வழியில யாரோ ஒருத்தர் மூலமாக அது வந்து நிறைவேறிடும். அதான் உண்மை. சரிங்களா? இப்போ நான் வந்து முழுக்க முழுக்க இதுக்கு இந்த பயிற்சியை முழுமையா கொண்டு போகணும், உலகம் முழுக்க கொண்டு போகணுங்கிற ஒரு முடிவு எடுத்தாச்சு. அப்போ இதுக்கு என்னோட நோக்கம் என்னன்னா, நான் கம்பெனிக்கும் போயிட்டு இதையும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் எனக்கு இருந்தது. மன்றங்கள்ல நான் நீண்ட நாள் பணி செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு 15 ஆண்டு காலம் மன்றத்தில் தான் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு 8,000 ரூபான்னு நினைக்கிறேன் தொடக்கம் சேலரி. 7,000 8,000 ஸ்டார்டிங்கு. அப்புறம் அங்கே ஒரு 10 15 ஆண்டுகளில் கடைசியாக நான் நிற்கிறப்ப 30,000 ரூபாய் சம்பளம் எனக்கு. அந்த சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். முழு நேர பணி. ஆஹ், அதுதான் என்னோட மதிப்பூதியம் ஒரு மாதத்திற்கு. சிறப்பாக போயிட்டு இருந்தது. நம்ம தேவைக்கு அளவு நிறைவாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மன்றத்திலேருந்து நிற்கிற ஒரு சூழல் வரும்போது இயற்கை என்ன பண்ணுது பாருங்க. இதெல்லாமே இந்த 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 பயிற்சியோட பெனிஃபிட்டாக தான் நான் பார்க்குறேன். ஒரு இடத்துக்கு நிறுவனத்திற்கு நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு மிச்ச நேரம் எல்லாம் இந்த சர்வீஸ் பண்ணணும். அந்த பிஸ்னஸ் சின்ன பிஸ்னஸாக இருக்கணும். அதிக நேரம் எடுக்கக்கூடாது. குறைவான நேரத்தில் அந்த பிஸ்னஸ் முடிஞ்சிடணும். பட் மாதம் எனக்கு 30 ரூபா வரணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் எனக்கு. அப்போ அதற்காக ஒரு நிறுவனத்தில் போய் பேசுறதுக்கு போகிறேன். அவங்க வந்து ம், என்னுடைய உரைகள், என்னோட ஸ்பீச் வகுப்பெல்லாம் கேட்டிருக்கிறாங்க.
அவர் ஐயா என்ன சொல்றாங்க, உங்களுக்கு என்ன நீங்க இதுக்குள்ள வர்றீங்க, இப்படி பிசினஸ்க்குள்ள போய் ஏதாவது இதாயிரக்கூடாது. உங்களோட சர்வீஸ் வந்து தொடரணும். எங்களோட நிறுவனத்துக்கும் அது வரட்டும் அப்படின்னு சொல்லி, அப்ப நான் எப்போ நீங்க வந்து இங்க சர்வீஸா இங்க யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் குடுங்க. உங்களுக்கு என்ன சேலரி அங்க வாங்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்டாங்க. ரூ. 30ன்னு சொன்னேன் நானு. நீங்க ரூ. 35 நாங்க குடுக்குறோம். உங்களுக்கு எந்த டைம் வர முடியுங்கிறத சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் என்ன சொல்றேன்னா, மத்தியானம் ஏன்னா நம்ம காலையில இங்க ப்ரோகிராம் இருக்குது. காலையில 5 டூ 8, மத்தியானம் 10 டூ 1 ப்ரோகிராம் இருக்குது. ஈவினிங் எனக்கு ப்ரோகிராம் இருக்குது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, மத்தியானம் 2 மணிக்கு வர்றேங்கய்யா, 6 மணிக்கு போயிருவேன். 4 மணி நேரம் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகேன்ட்டாரு. 10 மணி நேரம், 12 மணி நேரம் ஒரு இடத்துல உழைப்ப குடுத்து பெற்ற ஒரு ஊதியம், அத விட ஒரு மடங்கு எச்சா, வெறும் 4 மணி நேரம் ஒர்க் பண்ணா நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாருன்னா, இது எனக்கு ஒரு மிராக்கிள் தான். மிராக்கிள் தான் உண்மையாலுமே. அது நடக்குது. அப்புறம் அங்க போயிட்டு ஃபுல்லா இந்த Zoom சர்வீஸ் எல்லாம் ப்ராப்பரா போகுது. அங்க வேலைக்கும் போறேன். அங்க பயிற்சிக்கு மதிப்பூதியம் கிடைக்குது. அதுக்கப்புறம் இப்ப ரீசென்ட்டா எனக்கு என்ன ஒரு தாட் வந்துருச்சுன்னா, நம்மளோட அமௌண்ட் வச்சு தான் நம்ம வாழ்ந்துக்கணும். மன்றத்தோட அமௌண்ட்ல கை வைக்கவே கூடாது. என்னதான் ஆனாலும் அப்படிங்கிற மாரி ஒரு தாட்ல போயிட்டு இருந்தது. எ ஏன்னா அந்த கம்பெனியோட மதிப்பூதியம் வந்துடுது. மிச்சம் எதா இருந்தாலும் நம்ம ஆ மன்ற அமௌண்ட்ல வந்து நம்ம எந்த காலத்திலயும் மதிப்பூதியமா எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுல போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு சூழல் நம்ம ஆனந்த யோக நிலையம் கட்டிடப் பணி கட்டுறதுக்கான ஒரு சூழல் வந்து போச்சு. வந்த உடனே அந்த பணி மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 2024 மார்ச் 1லேருந்து அது ஸ்டார்ட் பண்ணி போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னால வேலைக்கு முடியல ப்ராப்பரா. ஏன்னா அங்க பணிகள் முழுசா நடந்துட்டு இருக்குது. அ அங்க இருக்க வேண்டிய ஒரு சூழல் தேவை கட்டாயமா இருக்குது. மற்ற அங்க நேரடி நிகழ்ச்சி இதுக்கெல்லாம் திட்டமிட வேண்டியது எல்லா பணிகள் நெறைய அதிகமா இருக்குது. கம்பெனிக்கு போவே முடியல. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கம்பெனியோட நேரம் குறைஞ்சுட்டே வருது. சம்பளம் குறைஞ்சுட்டே வருது. இப்போ குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் ஜூனு. ஆ அப்ப என்ன பண்றாங்க, ஒருத்தங்க திருப்பூர்ல தான் ஒரு அம்மா. அவங்க அவங்க பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லாட்டி சொல்லிருவேன் நானு. அவங்க கூப்ட்டு, இந்த மாதிரி மதன், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நீங்க இந்த சர்வீஸ்ல முழுசா இருக்கீங்க. ஆ நான் உங்க குழந்தைகள வேணா படிக்க வச்சுர்றேன் அப்படின்ற மாரி எனக்கு சொன்னாங்க. எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தான் இது எல்லாமே. மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தது. என்னடா இப்படியா நடக்குது? ஏன்னா கல்வி தான் பெரிய நமக்கான ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். நம்ம லைஃப்க்கு. அப்ப அதை அவங்க கையில எடுக்கிறேன்னு சொல்றாங்களே! எப்படி இது இயற்கை நமக்கு சப்போர்ட் பண்ணுது? அப்போ இப்ப அவங்க தான் கட்டணம் கட்டி என்னோட குழந்தை 2 பேரையும் படிக்க வச்சுட்டுருக்காங்க. நான் ஏன் சொல்ல வரேன்னா, உண்மையாலுமே நாம் ஒரு தேவை அப்படின்னு ஒரு இடத்துல நிக்கிறப்ப, இந்த பிரபஞ்ச பேராற்றல் ஏதோ ஒரு விதத்தில அந்த ஜெகவசியத்துக்காக நான் சொல்றேன். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. இதுக்கு அவங்களுக்கும் எனக்கும் பெரிய பழக்கமெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்னை வெளியிலேருந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்துருப்பாங்க. கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். மன்றங்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும். பட் எப்படி இது வந்து ஒரு கனெக்ட் பண்ணி தேவையை நிறைவேற்றுதுங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியம் தான் அது. அப்போ உண்மையாலுமே நம்ம ஒரு தேவை, ஒரு மன்றம் அமைக்கிறோம் அப்படிங்கிறப்போ, அதற்கான இடம் வந்து அப்பா குடுக்குறாங்க. அங்கேயே வேலை செய்றதுக்கு ஆள்கள் வர்றாங்க. அவங்கவங்க வந்து இத சர்வீஸ் பண்றாங்க. அ அப்படிங்கிறதப்போ, இதுல ஜெகத்துல நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு வசமாகிவிடும் அப்படிங்கிறத இந்த பயிற்சியில நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு என்னவெல்லாம் தேவைகள் இருக்கோ, அது எல்லாவற்றையும் இது என்ன பண்ணிரும்? நிறைவேற்றிரும். உண்மையான தேவையாக இருக்கும்போது, அதை நம்ம முறையாக, சரியாக செய்யும்போது. இது மாரி நெறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லலாம். உங்களுக்கு அதுல ஒரு ஒரு பிடிப்பு வரணுங்கிறங்காட்டி நான் இதுவரைக்கும் நான் இதை சொன்னதில்ல. ஆனா உங்களுக்கு ஒரு ஆழமான ஒரு பிடிப்பு இந்த பயிற்சி மேல ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். இது மாரி நெறைய நோய் தீர்த்த கதையெல்லாம் எனக்கு தெரியும். இந்த பயிற்சிய நல்லா பண்ணி ஒரு 48 நாள் இந்த பயிற்சியெல்லாம் பண்ணி,
சொரியாசிஸ் குணமானது, கிட்னி ப்ராப்ளம் குணமானதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் என்னோட அனுபவத்தில். அப்போ நீங்க இது வந்து சரியா முறையா செய்துட்டு வரணும். சரிங்களா? இதுல ரொம்ப முக்கியம் ஆ, இந்த காந்தம் உங்களுக்குள்ள நிரம்புறப்போ நாம அந்த காந்தத்தை வாங்கி தக்க வைக்கிற அளவுக்கு நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க வந்து அடிக்கடி கேட்கணும். நிறைய பேர் இந்த கண்ணாடி பயிற்சி பண்ணா என்ன ஆகும்னா டயர்ட் ஆயிரும்னு சொல்லுவாங்க. நான் அவங்ககிட்ட திருப்பி கேட்கிற ஒரே கேள்வி, உடற்பயிற்சி, காயகல்ப 5 அளவு முறையெல்லாம் சரியா கடைபிடிக்கிறீங்களா? அப்படின்னு கேட்போம். அவங்களோட எல்லாரோட பதில் என்னவா இருக்கும்னா, அது இல்ல அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா, ஒன்லி அ கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி மட்டும் பண்ணிட்டு நமக்கு ஏதாவது சக்சஸ் ஆகுமா? அப்படின்னு கேட்டா, என்ன பொறுத்தவரைக்கும் அது அப்படி ஆகாது. நெறைய பேர் அப்படி ஃபோன்ல கூப்பிட்டு YouTubeல பார்த்துட்டு எனக்கு கண்ணாடி பயிற்சி சொல்லிக் குடுங்க, தீப பயிற்சி சொல்லிக் குடுங்கன்னு. அதெல்லாம் YouTubeலயே இருக்குது. நீங்க பார்த்துக்கலாம். ஆனா, அது நீங்க நெனைக்கிற மாதிரி எல்லாம் செயல்படாது. இல்லையா? அது மகரிஷி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 4 தற்சோதனை பயிற்சியெல்லாம் குடுத்துட்டு, அப்புறம் தான் கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி குடுப்பாங்க. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் இதெல்லாம் செஞ்சவங்களுக்கு தான் அது முழு பலன கொடுக்கும். அதேபோல இந்த ஜீவகாந்தம் அபரிமிதமா நமக்குள்ள வரும். உண்மதான். கண்ணாடி பயிற்சி செய்றப்ப வரும். ஆனா, அந்த ஜீவகாந்த சக்தி நமக்குள்ள நிக்குமா, நிலைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது நிக்காது. பயிற்சி பண்றவங்கள்ட்ட. அதாவது நீங்க என்னன்னா, இப்போ உங்களோட வண்டியில பேட்டரி வச்சிருக்கீங்க. இந்த பேட்டரி நல்ல கெப்பாசிட்டியா இருக்கிறதா இருந்தா, நீங்க சார்ஜ் போட்டு ஏத்தி உள்ள செட் பண்ண உடனே சார்ஜ் ஃபுல்லா நிக்கும் அந்த பேட்டரியில. இந்த பேட்டரியில உள்ள கெப்பாசிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க. பேட்டரி என்ன ஆகாது? ஒர்க் ஆகாது. ஒரு ஹார்ன் அடிச்சீங்கன்னா அடிக்காது. பட் என்ன நடக்கும்னா, வண்டிய ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறப்ப ஹார்ன் அடிச்சா அடிக்கும். வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறப்ப ஹார்ன் அடிச்சா அடிக்கும். நிறுத்திட்டு அடிச்சா அடிக்காது. என்ன காரணம்? வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓடுறப்ப அதுக்குள்ள அந்த எனர்ஜி ஃப்ளோ உள்ள போகுது. அந்த எனர்ஜி ஃப்ளோ போறதால ஹார்ன் அடிக்குது. வண்டி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எனர்ஜி ஃப்ளோ நின்றும். ஆனா, நல்ல பேட்டரி உள்ள கெப்பாசிட்டி இருக்கிறதுல நீங்க எப்ப அடிச்சாலும் அடிக்கும். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பிராக்டிகலான உதாரணம். அப்போ இது மாதிரி நம்மகிட்ட நம்ம உடல் செல்கள்ல அந்த ஒரு கெப்பாசிட்டி நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா, நீங்க அந்த பிரபஞ்ச சக்தி உள்ள வர்றப்ப அதை முழுமையா ஈர்த்து உள்ள வச்சுக்கிற அளவுக்கு உங்ககிட்ட பொட்டன்ஷியல் இருக்கணும். நம்ம உடல் செல்கள்ல அதை ஈர்த்து வைக்கிற அளவுக்கு நம்மகிட்ட கெப்பாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா, அந்த காந்தம் அபரிமிதமா நமக்குள்ள நிரம்பி அப்படியே நிக்கும். நம்மளுடைய ஆறா பயங்கரமா வேலை செய்யறக்கு ஆரம்பிக்கும். நமக்கு என்ன நடக்குதுன்னா, நெறைய பேர் பயிற்சி செய்யாம இந்த பயிற்சி செய்யறதால, உடல் செல்களுக்கோ, வித்து சக்திக்கோ அதை பிடிச்சு வைக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லாம இருக்கிறதால, அப்போதைக்கு இறங்குது ஆற்றலு. பட் இறங்குன ஆற்றல் கொஞ்ச நேரத்துல அது அப்படியே அ நம்மகிட்ட இருந்து ரிலாக்ஸ் ஆயிருது. ரிலீஸ் ஆயிருது. அப்புறம் மறுபடியும் டயர்ட் ஆயிரும் பாடி. அப்போதைக்கு பிரிஸ்கா இருக்கும். அப்புறம் டயர்ட் ஆகும். இதுக்கு என்ன காரணம்னா, இறங்குற ஆற்றல பிடிச்சு வச்சிருக்கிற சக்தி நம்ம உடலுக்கு, உயிருக்கு இருக்கணும். அப்பதான் அந்த ஆற்றல் நிலைக்க முடியும். அதனால தான் மற்ற பயிற்சிய நல்லா செஞ்சுட்டு வாங்க. அது கூட இந்த பயிற்சிய செய்யுங்க, செய்யுங்கன்னு நான் சொல்றதுக்கு காரணம் இதுதான். அதனால நீங்க நல்லா இந்த பயிற்சிய வந்து அ சிறப்பா செய்யணும். எல்லாரும் கண்ணாடி வாங்கியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நான் அன்னைக்கே சொன்னேன் 6 கிளாஸ் 2 1/2 அடிக்கு 1 1/2 அடி இருக்கணும். ஆ ஃப்ரேம் ஏதாவது இருந்தா போடுற மாரி போட்டு, உங்களுக்கு பக்கத்தால இருக்கிற நல்ல கடைகள்ல குவாலிட்டியான 6 கிளாஸ் பண்ணி குடுங்கன்னு கேட்டு வாங்கி, இம்மீடியட்டா வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம 1 வீக் டைம் குடுத்துருந்தோம். அப்புறம் நம்ம இனி ஸ்டார்ட் பண்றதுக்கான சூழல் வந்துரும். அதனால அதை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த வகுப்புல உங்களுக்கு இந்த ஹீலிங்
பாசஸ் குடுக்கறது எப்படிங்கிறத அடுத்த வகுப்புல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அந்த அந்த அதுல வந்து உங்களோட நோய்கள எப்படி நீங்க குணப்படுத்திக்கலாம்? ஒரு தண்ணி எப்படி ஹீலிங் பண்ணி, ஒரு ஹீலிங் வாட்டரா மாத்தி எப்படி உங்க நோய குணப்படுத்தலாம்? இல்ல உங்க வீட்ல யாராவதுக்கு ஒரு நோய் வருது அப்படின்னா, நீங்க அந்த ஹீலிங் பண்ணி தண்ணி குடுத்தீங்கன்னா, அது சரியாயிரும். சரிங்களா? அதேபோல ஒரு நோய்வாய்ப்பட்டுருக்காங்க, உங்க குழந்தைகள் உடம்பு யாராவது சரியில்ல அப்படின்னா, படுக்க வச்சு ஒரு ஹீலிங் குடுத்தீங்கன்னா, அவங்க உடம்பு வந்து குணமாயிரும். ஏன்னா, உங்க உடலாக இருக்கிறது அதைப் பத்தி நான் அடுத்த வகுப்புல தெளிவா பேசுறேன். உடம்புங்கிறது என்ன? ஹீலிங் எப்படி வேலை செய்யுது? நீங்க எப்படி குடுத்தா நோய்கள் குணமாகும்? அப்படிங்கிறத அடுத்த வகுப்புல நம்ம பேசுவோம். சரி. மிக்க மகிழ்ச்சி. ஆ இந்த அளவுல நம்ம இந்த உரையை நிறைவு செய்வோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும், உலக மக்கள், பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க! வாழ்க வளமுடன்! வாழ்க வளமுடன்! வாழ்க வளமுடன்! வாழ்க வளமுடன்!